எங்கள் நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம். உங்களை சென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டும் மிகப்பெரிய மன்னிப்பை கேட்டுருவோம். என்னன்னா, நேற்று எல்லாருமே நம்ம நினச்சிருந்தோம் மார்க்கெட்டு பிக்கஸ்ட் டவுன்ஃபால் ஆக போகுதுன்னு நினச்சிருந்தோம். ஏன் அப்படின்னு நினச்சி நாமளும் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கடுத்து கமெண்ட் கழுவி ஊற்றுனீங்க, எனக்கு தெளிவாக தெரியுது. பட் எதனால் மார்க்கெட்டு டவுன்ஃபாலே ஆகாமல் அப்சைடு போச்சு. நிறைய பேர் கேட்பீங்க, இது நல்ல விஷயம் தான், ஏன்டா இது வர ஒரு பெரிய விஷயமானு நான் கேட்பீங்க. பட் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எதனால ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த ட்ரேட் பண்ணும்போது இந்த தப்பை நம்ம பண்ணாமல் இருக்க முடியும். நேற்று நடந்த விஷயத்துக்கு காரணம், மெயின் காரணம் வேறு யாரும் இல்லைங்க, இந்த ஹாங்காங்காரங்க தான். என்னடா இந்த ஹாங்காங்காரங்க பண்ணாங்கன்னா, அவங்க பிடிசியை அவங்களோட லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அலோவ் பண்ணிவிட்டு பிடிசி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இதனால் என்ன ஆகும், ஹாங்காங்கில் இருக்கிற மக்கள் பிடிசி பையிங் அண்ட் செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் லிக்விடிட்டி ரொம்ப ஹையராக இருக்கும். ஆட்டோமேட்டிக் பார்த்தா மார்க்கெட்டு திரும்பி பையிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பெருசாக மேலே வந்துடுச்சு. ஸோ நம்மளால வேறு வழி கிடையாது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டுக்கு எல்லாமே கொடுத்துடணும். நம்ம ஃபஸ்ட்டே நினச்சிருந்தோம், நம்ம செல்லிங்னா உடனே செல்லிங் போடுறதில்ல. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் சம்திங் பேட்டர்ன் கிரியேட் ஆகணும், அந்த நம்ம பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். பட் நேற்று கொஞ்சம் எதுவும் பண்ண முடியல. ஸோ சரி விடுங்க, சின்ன லாஸ் ஆகிருக்கும், பரவாயில்ல, நம்ம அந்த லாஸை நம்ம கவர் பண்ணிடலாம். அதுக்கு நான் கேரண்டி லாஸ் கவர் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இருக்காது. பட் இருந்தாலும் லாஸ் தானே. சரி வாங்க, வேறு வழி இல்லை, இப்படிதான் போய் ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது பையிங் இருக்குது. எப்படா ஏதாச்சும் கரெக்டாக பையிங் இதை சொல்கிறா, அதை தெளிவாக சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. வெரி சிம்பிள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அழகான ட்ரெண்ட் லைன் போயிட்டு பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே ஹோல்ட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கான். மினிமம் 98,000 போவான். 98,000 போனால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 98,000 போனோடனே ஒரு நல்ல ரீச் ஆகிடுவான், நல்ல பேண்ட் கிரியேட் ஆகும். திரும்பி எங்கே 1 lakh போகிறதுக்கு அவன் ரெடி ஆகின்னு இருப்பான். இப்போதைக்கு சினாரியோ தான், பட் எப்போ வேணால் சேஞ்ச் ஆகலாம். பட் இப்போதைக்கு அவன் பையிங் இருக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்கும் கிடையாது. மார்க்கெட் பார்க்க அப்படி தான் தெரியுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களை. சரி வாங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் கரெக்டாக கிரியேட் ஆகிக்குதுங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, நீங்களே தெளிவாக பாருங்களா, பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. திரும்பி இதே இடத்துல திரும்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துன்னு இப்போ டவுன்ஃபால் ஆக ஆகிட்டுலாம். மார்னிங்கே 1% கீழே டவுன்ஃபால் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த லெவல் எப்போ பிரேக் அவுட் கொடுக்குறோம் அப்போ நம்ம பை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் சைன் கேண்டில் இங்கே கிரியேட் ஆகட்டும், பை பண்ணலாம். எக்ஸ்ஆர்பி பையிங்கு மறந்துடாதீங்க, அப்பவும் திரும்பி என்னையே சொல்லக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர் செகண்ட் கிரிப்டோ. நம்ம நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 கிரிப்டோ தான். பிடிசி மார்க்கெட் எந்த ட்ரெண்டுக்கு போகுதுன்னு மட்டும் தான் பார்க்க போகிறோமே தவிர வேறு எதுக்கும் கிடையாது. பிடிசி நம்ம அதை பற்றி எதுவும் பண்ணணும், பெருசாக எதுவும் கிடைக்காது. லிக்விடிட்டி அந்த அளவுக்கு இல்லை, பேட்டர்ன் கரெக்டாக கிரியேட் ஆகலை. பட் நம்ம மற்ற கிரிப்டோஸ்லாம் நம்ம பையிங்கு செல்லிங் பண்ண போகுது. எக்ஸ்ஆர்பி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ என் ரிஸ்க் எடுக்கிறவங்க இப்போ பண்ணலாம், நல்லா பார்த்து பண்ணணும்னா கொஞ்சம் கிறங்குதா இல்லைன்னு பார்த்துட்டு பண்ண வேண்டியது தான். டிஆர்எக்ஸ் அப்படி கிடையாது. ஸோ செகண்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்எக்ஸ். ஓகே, டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த கிரிப்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன் எக்ஸ்ஆர்பி பை பண்ணலாமா வேணாம் சொன்னேன்னு உங்களுக்கு அப்புறம் புரியும். மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இது ஒரு அழகான ஒரு ஆமா டைப் டோஜி டைப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, ரெண்டு கலந்த மாதிரி. ஸோ அந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன ப்ராப்ளம்னா, இங்கே தெரியுதா, இது அழகழகா எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ இது மோஸ்ட்லி செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது நல்ல எம் பேட்டர்ன் ஆகுது. ஓகே, அந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பையிங் பண்ணக்கூடாது. எத்தனை காரணம் பார்த்தாலும் ஒரே காரணம், இப்போ பேட்டர்ன் கரெக்டாக இல்லை. டிஆர்எக்ஸுமே ஒரு கரெக்டான பேட்டர்ன் பையிங் செய்ய வரட்டும், இல்லையா இது பிரேக் அவுட் கொடுக்கட்டும், நம்ம பை பண்ணலாம். இல்லைன்னா மார்க்கெட் இங்கே பாருங்க மேலே ஏறிட்டானா சரி இதே மாதிரி இங்கேயே வாட்டர் இருப்பான். நம்ம ஃபண்டை சும்மா வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் மாதிரி ஆகும்னா பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அதான் ரொம்ப கடுப்பாகும். டிஏஓ இது நேற்றே சொல்ல நம்ம நைட்டு நம்ம டெலிகிராமில் கொடுத்துருந்தோம். அந்த நம்மளோட வாட்ஸ்அப்பில் விஐபி குரூப்பில் கொடுத்துருந்தோம். ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் பர்சன் மட்டும் தான் அந்த ஸ்பெஷலான பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஏஓ பை பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் அது ஒரு 4% கிட்ட நேற்று நிற்கும், நல்லாவே ஏறி இருக்கான். ஸோ டிஏஓ நம்ம பை.
ஸோ இந்த காரணத்தை பற்றி டிஓ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது பையிங் சைன். அழகாக நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ டிஓ மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இங்கேயே பையிங் பண்ணுது. ஆன்லைன் நேற்று ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மார்னிங் கொஞ்சம் பை பண்ணோம். ஆல்மோஸ்ட் மினிமம் ஒரு 60 to 20% நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த 3 கிரிப்டோ தான். இதை மட்டுமே நம்ம ஒழுங்காக ட்ரேட் பண்ணுவோம். இதுலேயே நேற்று லாஸ் ஆனது எல்லாமே ரெக்கவரி ஆகிடும். தேவையில்லாமல் தலைவலி அது வரைக்கும் நம்ம உட்கார வேண்டிய அவசியம் இருக்குது. அண்ட் தென் கழி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எங்கே சொல்லணும்னா நம்ம பர்சனலாக கூட சொல்லிட்டு போயிருங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நமக்கு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைவ் செக்ஷன் பண்ணலாம். அந்த நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோவை